நாளும் கூட ஆண்டோடைய பாத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசும்படியாய் உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அநேக நேரம் அந்த வார்த்தை குறித்து நாம் தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டோடைய பாத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை குறித்தே பேசும்படியாக உணர்த்தினபடினால இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். எல்லாரும் அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி செபிங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தான் வேணும்ப்பா. மனுஷரிகம் செயல்படக்கூடாது தகப்பனே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி செபிங்க. ஆமென் அப்பா. உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஆண்டவரே. பிள்ளைகளோடு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே வசனத்தை படிமா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும், ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது, பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்கிற கடவது என்றார். ராஜாவாகிய உமக்கு உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார். ஆமென். கண்பானவர்களே, இந்த வார்த்தை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்ம எல்லாருக்கும் இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோவுடைய சரித்திரங்கள் தெரியும், அப்படிதானே? அநேகருக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசில் உண்மையிலே நாம் கரெக்டாக நாம் சண்டே கிளாஸுக்கு போயிருந்தோம் அப்படின்னா, சண்டே கிளாஸில் இந்த உண்மையான சம்பவத்தை நம்ம அழகாக நம்ம கேட்டிருப்போம். அது நம்ம மனசுலே தங்கியிருக்கும். இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ குறித்து அநேக நேரம் நம்ம வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அநேகர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. பைபிளிலே ஒரு உண்மையிலே நம்மளை விசுவாசத்திலே வளரும்படியாய், அது மாத்திரமல்ல நமக்குள்ள இருக்கிற பயங்கள்லாம் நீங்கும்படியான ஒரு நல்ல ஒரு சம்பவம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ இது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையான இஸ்ரவேலர், யூதர்கள். அதாவது இந்த 3 புருஷர்களுமே யூதர்கள். அன்றைக்கு நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேலை சிறைபிடிக்கும் போது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்கு உட்பட இருக்கும். இவங்களை சிறைபிடித்து கொண்டு போகும்போது இவங்களோடு சேர்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா தானியேல் இருக்கிறாரு, நெகேமியா இருக்கிறாரு, இன்னும் மொர்தெகாய், இப்படி நிறைய பேர்கள் அந்த யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது, இந்த பாபிலோன் கொண்டு போகும்போது இவங்களும் போகிறாங்க கூட. என்ன கண்பானவர்களே, இப்போ இந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவர் ஒரு பெரிய ராஜா. அநேக நாடுகளை சிறைப்பிடித்து அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இப்போ இங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ இவங்களுக்கு நல்ல ஞானம், நல்ல அறிவு இருக்கிறனால அவங்க ராஜ்யத்தில் இவங்களுக்கு வேலை. யாருக்கு வேலை? இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ. இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, நேபுகாத் நேச்சார் ராஜாவாக இருக்கிறாரு, அவர் அரசில் இவங்க வேலை செய்கிறாங்க. யாரெல்லாம்? சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ. இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, நேபுகாத் நேச்சார் திடீரென்று சொல்லி ஒரு சிலையை உருவாக்கி, இந்த சிலையை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை போடுகிறார். பார்த்தீங்கன்னா தேசாதிபதிகள், பிரபுக்கள், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சுருக்கமாக சொல்கிறாந்தா அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏ, இப்படி நிறைய அந்த அரசோடு இருக்கிற வேலை செய்கிற உத்தியோகஸ்தர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? அந்த விக்கிரகத்தை தொழுது கொள்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனால் நேபுகாத் நேச்சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உண்டு பண்ணின இந்த பொற்சிலையை யாராவது வணங்கலை அப்படின்னா அவங்கள அக்கினி சூளையில் போடப்படும் என்று சொல்லி ஒரு கட்டளையும் வைக்கிறாரு. இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, அதாவது படித்தவங்க, படிக்காதவங்க, உத்தியோகஸ்தர்கள், அமைச்சர்கள், நீதிபதி எல்லாருமே போய் எல்லா பிரபுக்களும் அந்த விக்கிரகத்தை அது என்னது என்று சொல்லி தெரியாதபடி, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம அதாவது இன்றைக்கும் பாருங்கள், அநேக ஜனங்கள் நம்ம வணங்குற கடவுள் யார், அது எப்படிப்பட்டவர், யார்,
அவர் உண்மையிலே கடவுளா என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் தெரியாதபடி வணங்குறாங்க. அப்படிதானே? எல்லாரும் வணங்குறாங்கன்னு சொல்லி அவங்களும் வணங்குறாங்க. அதே போல தான் அன்றைக்கும் நேபுகாத் நேச்சார் உண்மையிலே அவன் அந்த அந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணி அவன் வைக்கும்போது அந்த ஜனங்களுக்கு அந்த அறிவு இல்லாதபடி எல்லாரும் அதை போய் வணங்குறாங்க. இன்றைக்கும் அப்படி தானே இருக்குது, நம்ம பார்க்குறோம்ல எனக்கு அன்பானவர்களே. அதே போல தான் என்ன நடக்குது அப்படின்னா எல்லாரும் வணங்குறாங்க, ஆனால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ வணங்கலை. இப்போ இது ராஜாவுக்கு தெரியுது. ராஜா வந்து அவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க, ராஜா கிட்ட கொண்டு விடுறாங்க. இப்போ ராஜா கிட்ட தான் நேருக்கு நேராக பேசுகிறாங்க. ராஜாவுக்கு கோபம் வருது அதுக்கு முன்னாடி. ஏன்னா இவங்க வணங்கலை அப்படின்னா திரும்ப இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். இவங்க வணங்கலை அப்படின்னா இன்னும் அதிகமாக சூடு அதிகமாக இன்னும் ஏற்றி 7 மடங்கு ஏற்றி என்ன செய்யணும், இந்த 3 புருஷர்களையும் அந்த அக்கினி சூளையில் போடணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம். இப்போ வந்து ராஜா கிட்ட வந்து நிற்கிறாங்க. ராஜா திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு புரியுதா? நல்லா உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குதாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையிலே உங்களுக்கு பயம் இருக்கோ? உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். பாருங்க, அக்கினி சூளை 7 மடங்கு ரெடியாக இருக்கு. ராஜா ஒரு பக்கம் இவங்களை தூக்கி போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அவங்க தூக்கி போடுறதுக்கு அநேகர் ஆர்வமாக இருக்கிறாங்க. அநேகர் இவங்க அந்த அக்கினி சூளையில் வேகிறத பார்க்கணும்னு சொல்லி அநேகருக்கு ஒரு ஆசை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இது யாருக்கெல்லாம் புரியுது? உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார், ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார், அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். இது யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஆமென். அண்ணாச்சி மாதிரிலாம் நல்லா புரியுதா உங்களுக்கு? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் தான் மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர். அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தான் நியாயம் தீர்க்கிற ஆண்டவர். அவர் தான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவர் தான் மனிதனாக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் தான் உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். அவர் தான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் தான் உங்களை பரிசுத்தமாக்குற தேவன். எனக்கு அன்பானவரை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். பிரச்சனையில் இருக்கீங்களா? பிரச்சனையில் இருக்கீங்களாங்க? இயேசு கைவிட மாட்டார். பக்கத்தில் கை பிடிச்சிருங்க பார்க்கலாம். இயேசப்பா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அவர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். 100க்கு 100 உண்மைங்க. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பாருங்க, அதில் இன்னொரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அது மாத்திரமல்ல, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்க, எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஒருவேளை அக்கினி எங்களை பாதுகாத்தாலும் உம்முடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். எனக்கு அன்பான எவ்வளோ ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமாங்க? இது உண்மையான நம்முடைய ஆண்டவரை, அந்த யெகோவா தேவனை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. ஆமென். உண்மையிலே நாமளும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நாம் அறிந்தோம் என்று சொன்னால் உண்மையிலே நமக்கும் அந்த விசுவாசம் இருக்கும். நல்லா தெரியுங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு அந்த யெகோவா தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் என்று சொல்லி நல்லா தெரியும். அவர் கண்டிப்பாக நம்மளை பாதுகாப்பார், அவர் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார். மனுஷன் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, அவர் நம்மளை விடுவிப்பார். அதுதான் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்படாதபடி ஆண்டவருக்கு தூரமாக இருந்து பாவத்திலே நீங்கள் அகப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கைவிட்டுருவாருங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த புருஷர்கள். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இன்றைக்கு உனக்குள்ளே ஒரு பயம் இருக்கு? அவர் சொல்றார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் கண்முன் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கைவிட மாட்டாருமா? பக்கத்தில் கை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆமென். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அக்கினி சூளைக்கு ராஜாவாகிய உம்முடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். உண்மை. என்னங்க நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சூடு அதிகமாக இருக்கிறனால இவர்களை தூக்கி போட போன புருஷர்கள்
அந்த வெக்கையில் அப்படியே அவங்க மாண்டு இறந்துட்டாங்க. அந்த சூடு தாங்க முடியாம. என்னிடம் தெரியுமா, அக்கினி சூளை போன புருஷர்கள் அப்படியே வெக்க தாங்க முடியாம சுருண்டு இறந்துட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா, அக்கினி சூளையில் போட்ட 3 புருஷர்களும் அப்படியே உயிரோடு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த இடத்துல உலாவுகிறார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாருமா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா நம்ம கைவிடவே மாட்டார். ஆமேன். பயப்படாதீங்க, சொல்லுங்க பயப்படாதீங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன். அவர் ஒருபோதும் யோசித்து பாருங்க பார்க்கலாம், என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே என்ன ஒரு சட்டம் போடுறாரு பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ இதே வாய் என்ன சொல்லுது பாருங்க, நான் படிக்கிறேன் கவனமா கேளுங்க. நேபுகாத்நேச்சார் முதல்ல சொன்னதுக்கும் இப்போ சொல்றதுக்கு பாருங்க. முதல்ல என்ன சொன்னாரு, முதல்ல அதை படிமா. முதல்ல அவர் சொன்னதை பாருங்க, 13ஆம் வசனத்தை படி. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் பாருங்க, உக்கிர கோபம் அப்படிதான் நம்ம போட்டிருக்கு. அதாவது பயங்கரமான கோபம். படிமா. உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகாவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்பொழுது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருக்கேனாகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் இதுதான் முக்கியமான காரியம். ராஜா சொன்னது பாருங்க, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இப்ப இதே வாய் என்ன சொல்லுது பாருங்க, ஆண்டவர் அவங்களை விடுவித்ததுக்கு அப்புறம் அந்த 28ஆம் வசனத்தை படிமா. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோஸ்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்றாரு. விக்கிரகத்தை யார் வணங்கலையோ அவங்கள வந்து அந்த அக்கினி சூளையில போடப்படும் சொன்ன அதே வாய்ப்பு என்ன சொல்லுது பாருங்க. அதுல பாருங்க, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க பார்க்கலாம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதினாலும் சரி எந்த பாசக்காரனாலும் சரி துண்டித்து போட கடவன், தொண்டித்து போடப்படுவான். அது மாத்திரமல்ல பாருங்க, அவன் வீடு எருக்களிக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை. கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். இப்போ சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத் நேகோவை அக்கினியில போடுறதுக்கு முன்பதாக அதே வாய் என்னங்க சொல்லிச்சு, அதாவது உங்களை தப்புவிக்கிற தேவன் யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு வாய் இப்போ என்ன சொல்லுது, சாத்ராக் மேஷாக்கு தேவனுடைய அவங்க ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர், அவர் தான் ரட்சிக்கிற தேவன். அவருக்கு விரோதமாய் தூசின வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் துண்டிக்கப்படுவார்கள், அவங்க வீடு எருக்களிக்கப்படும். யோசித்து பாருங்கம்மா, இப்படி தாங்க நீங்களும் உண்மையிலே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போல வைராக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கும் உங்கள் மூலமாக ஆண்டுடைய நாமம் மைப்படும். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக ஆண்டுடைய நாமம் நிச்சயம் மகிமைப்படும். இப்போ இன்னொரு காரியம் பாருங்க, அதே 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வருஷத்தை நான் படிக்கிறேன். பின்பு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மேல உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கா? இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கா? படைத்த ஆண்டவர் எனக்காக பூமியில வந்து என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தி அவர் என்னை மீட்டெடுக்க வந்தார், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இது சினிமா இல்லைங்க, சினிமா எல்லாம் மாயே பொய், வேசித்தனம் உபச்சாரம் எல்லா சினிமாவும். பைபிள் நிச்சயம். நல்ல கவனமா கேளுங்கம்மா, பைபிள் நிச்சயம். அந்த மாயில நீங்க மாய்க்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழந்துருவீங்க.
சினிமா கதை, இது கதை இல்லைங்க. நீங்கள் விடுவிக்கப்படணும், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படணும், உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மைப்படணும். நீங்களும் சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அக்கனி சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் எங்களை மீட்டெடுப்பார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஆமென். தாவீது சொல்லுவார் தெரியுமா, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதான நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவே இல்லைன்னு சொல்லுவான். உண்மை, 100க்கு 100 உண்மை. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு உண்மையிலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ அவங்களை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் பேசிக்கிட்டு நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு பயமா இருக்கு. இந்த கிருபை நாட்கள்ல இப்போ நீங்க உங்களை கொண்டு வந்து அன்னைக்கு எப்படி நேபுகாத்நேச்சார் அவங்களை அந்த சிலையை உருவாக்கி இதை வணங்கல், எப்படி ஒரு சட்டம் இன்னைக்கு யாரும் போடலை, அப்படி இல்லை. இன்னைக்கு விற்கிற வழிபாடு என்ன தெரியுமா? ஆண்டவரை விட யாருக்கு முதலிடம் அதிகமாக கொடுக்குறோமோ அது விற்கிற வழிபாடு. நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் அப்படி நம்மளாம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக அங்கே இல்லை. நம்ம எங்கேனாலும் ஜெபிக்கலாம், எங்கேனாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். நல்ல ஒரு திறந்த ஒரு வாசல் இருக்கு. ஆலயத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஆண்டவருக்கு அதாவது கோபம் அதிகமாக இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா விற்கிற வழிபாடு. அப்போ இன்றைக்கு இந்த கிருபை நாட்களில் விற்கிற வழிபாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ இந்த மனுஷன் மேலேயோ மனுஷி மேலேயோ ஆண்டவரை விட அதிகமாக நம்ம அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அது விற்கிற வழிபாடு. புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்லுவார் தெரியுமா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, என்னை விட தகப்பனையாவது தாயாவது அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லம்பார். நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க, எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் யார் வீட்டில் வந்து விற்கிற வழிபாடு இருந்தோ அவங்க வீடு தான் கொளுத்தப்படும், அவங்க வீடு தான் நாசமாகப்படும் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பாருங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி ஆண்டவரை விட யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ உண்மையிலே அது விற்கிற வழிபாடு. எனக்கு அன்பான பொருளாசை விற்கிற வழிபாடு. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி மற்ற காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது விற்கிற வழிபாடு. இதிலே நாம் சிக்குண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியாது. அது மாத்திரமல்ல, நமக்கு பாதுகாப்பு இருக்காது. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இன்னொரு காரியம் பாருங்க, அதுல 18ஆம் வசனத்தை படிமா. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது. பாருங்க, விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. நல்ல கவனமா கேளுங்க. அது என்ன நடந்தாலும் சரிதாங்க, உங்களுக்கு தரித்திரம் வந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுடைய தரித்திரத்தை ஆண்டவர் ஐஸ்வர்யவனாய் மாற்றுவார். விசுவாசத்திலே பைபிள் தெளிவா சொல்லுது. யாக்கோபுல தரித்திரமா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை விசுவாசத்தில் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் அவர் மாற்றுவார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, நான் விற்கிற வழிபாடு பண்ண மாட்டேன் சொல்றாங்க. விடுவிக்காம போனாலும் நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கீங்களா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஆண்டவருக்கு தாங்க முதலிடம் கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க விடுவிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பான், விடுவிக்காம போனாலும், அதனால தான் ராஜா சொல்றாரு, தங்கள் தேவனை தவிர மற்ற தேவனை சேவியாமல் இருந்தபடினால தான் அவங்க அந்த தேவன் விடுவித்தார் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவருக்கு முதுகு காட்டிடலாமா? முதுகு காட்டிடாதீங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் விடுவிக்காம போனாலும் பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இதுல இன்னொரு காரியம் இருக்கு. உண்மையிலே இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு பரலோக தரிசனம் இருந்துச்சுங்க. ஆமேன். இப்போ நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி 3 அவயங்கள் உண்டு. இந்த சரீரம் ஒருவேளை பலவீனத்தோடு, அது ஒரு நோயிலையோ சரி, எதிலையோ பலவீனமானாலும் சரி, நான் ஆண்டவர் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி நாம் வாழும்போது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பரலோக தரிசனம் உங்களுக்குள்ளே தான் தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். ஆமேன்.
வாழ்நாள் முழுதும் நீங்கள் சொல்லணும், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆமேன். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். அவர் கைவிடுறாரு அப்படின்னா அது நம்ம மேலே தாங்க தப்பு. பக்கத்தில் கை பிடிச்சலுங்க பார்க்கலாம். இயேசு கைவிடுறாரு அப்படின்னா அது நம்ம மேலே தான் தப்பு. ஆமேன். அவருக்கு விருப்பமில்லாத பாவத்தை நம்ம செய்துட்டோம், நம்ம விக்கிர வழிபாடு பண்ணிட்டோம். ஆமேன். அதனால தான் கைவிடப்பட்டோம். கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஒருவேளை அந்த பொற்சிலையை அவங்க வணங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், பைபிளில் அவங்களுடைய பேர் இருக்காதுங்க. அது மாத்திரமல்ல, உண்மையிலே ஆண்டவர் அவங்களை உயர்த்திருக்க முடியாது, அவங்களுக்கு பரலோகம் கிடைச்சிருக்காது. யோசித்து பாருங்க பார்க்கலாம். இன்றைக்கி யாரெல்லாம் விக்கிர வழிபாடு பண்ணுறாங்களோ 100க்கு 100 அவங்களுக்கு பரலோகம் கிடையாதுங்க. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். விக்கிர வழிபாடு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரலோகம் கிடையாது. 100க்கு 100 உண்மை. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு சினிமா தான் முக்கியம். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள எப்படி ஒரு சினிமா எனக்கு முக்கியம், இப்படி நிறைய பேர் அதுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? விக்கிர வழிபாடு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்காருமா, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்களும் சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அக்கனை சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் அவர் எங்களை தப்புவிப்பார். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு காரியம் நம்மளை சேதப்படுத்தாது. யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமேன். காரணம் என்ன தெரியுமாங்க? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உண்மையான ஆண்டவரை நல்லா அறிந்திருந்தாங்க. நீங்கள் உண்மையிலே இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்து நீங்கள் நல்லா ஜீவனுள்ள தேவனை நல்லா அறிந்து கொள்ளலாம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் படித்து கொண்டே இருங்க, பார்க்கலாம். உங்களுக்குள்ளே ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் விசுவாசம் பெருகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பரிசுத்தம் பெருகும், இன்னொரு பக்கம் தேவ பக்தி, இன்னொரு பக்கம் நற்கிரியை. அது சொல்லிக்கிட்டே போகலாம். பரலோக தரிசனம், அன்பு கூறுதல், அநேகர் மேலே உங்களுக்கு அன்பு வரும். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மேம்படுத்தும். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிப்பார். வாயிலுக்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிப்பார், அவர் எங்களை விடுவிப்பார். சொல்லுங்க அன்னைமார் தம்பிமார்லாம் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிப்பார், அவர் எங்களை விடுவிப்பார். உண்மையிலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் எட்டி பாருங்கன்னாச்சு. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க கூடாரத்துக்கு, உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் எட்டி பாருங்கள். ஆமேன். குடும்பம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இந்த 3 புருஷர்களும் ஒன்று சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை மெய்ப்படுத்தினாங்க. அதே போல் நீங்களும் குடும்பமாய் ஆண்டோடைய நாமத்தை மெய்ப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமேன். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமேன். எல்லாரும் ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் நம்மை விடுவிப்பார், கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கொண்டு கிடைக்கலாமா? பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அவர் உங்களை விடுவிப்பார். யாரெல்லாம் நம்புறீங்க? சரீரத்தில் பலவீனமா? ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். ஆமேன். 100க்கு 100 கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். ஆமேன். அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அன்றைக்கு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அந்த ராஜாட்ட அறிக்கை பண்ணது போல நீங்களும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் பாரத்தோடு தேவ சமூகத்தில். ஆமேன். எல்லாரும் அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே பிசாசு ஓடிவோம். நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்க பார்க்கலாம். பிசாசு உங்ககிட்ட நிற்க மாட்டாங்க, ஓடிடுவோம். அறிக்கை பண்ணுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை வச்சு நீங்கள் அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். பலவீனமா? ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன். ஆமேன். முதல்ல அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா? இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணி கழுவப்பட்டீங்களா? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டீங்களா? ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தினீங்கப்பா, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இனி நான் பாவம் செய்ய மாட்டேப்பா, எனக்காக நீர் பூமியில வந்து இரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. இனி எந்த பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இனி நான் கோபப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன் ஆண்டவரே. உமக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன் ஆண்டவரே. அப்பா, எனக்குள்ளே இனி எந்த ஒரு விக்கிர வழிபாடும் வராது தகப்பனே. நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆமீன். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் தம்பி. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்களும் சொல்லுங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல் இயேசு என்னை விடுவிப்பார், இயேசு என்னை தப்புவிப்பார். ஆமீன். நான் அவரை விட்டு நான் விலகவே மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விடுவிக்காம போனாலும் நான் அவரை விட்டு விலகவே மாட்டேன்.
ஏன்னா அவர் தான் கடவுள், அவர் தான் என்னை உண்டாக்கின ஆண்டவர், அவர் தான் என்னை உருவாக்கின தேவன். அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு போதுமானவர். ஆமென், ஆமென். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஜீசஸ், உம்முடைய நாமம் மைப்படட்டும் ஆண்டவரே. நம்மை காக்கின்றவர் தூதர் அனுப்பிடுவார். அக்கினி ஜாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், என் வாழ்வில் என்றும் ஜெயமே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. வாய்களை திறந்து, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் நாமத்தினால விடுதலை, நாமத்தினால விடுதலை. இடைவிடாமல் ஆராதிப்பே, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. நீர் சகலத்தையும் செய்ய நீ வல்லவர் தகப்பனே. இந்த விடுதலை கூடத்துக்கு பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. நீர் ஒவ்வொருவரும் விடுவிக்கிற ஆண்டவர் தகப்பனே. யாரெல்லாம் இதை நம்புறீங்க அவங்க மாத்திரம் கையை தூங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை விடுவிப்பார், இயேசு என்னை விடுவிப்பார். ஆமெனப்பா. பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனப்பா. பாவம் சாபம் நோயிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜூலையிலிருந்து விடுவித்த ஆண்டவர் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க நீர் வல்லவரா இருக்கிற ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரத்தை நீக்கி போடுகிற ஆண்டவர் பா. எல்லா வேதனையை நீக்கி போடுகிற ஆண்டவர். சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனத்தை நீக்கி போடுகிற ஆண்டவர். ஆமெனப்பா. பிள்ளைகளுடைய கையின் பியாசத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிக்கிற ஆண்டவர் தகப்பனே. நம்முடைய நாமத்தை மைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் அப்படியே இப்படியே கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தை கொண்டு பேசினீங்கப்பா, உமக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க நடத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.